நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த டெட் தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2க்கான ரிசல்ட் வந்து நெறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ, அதுக்கான ரிசல்ட் எப்போ வருவதற்கான வாய்ப்பு இருக்கு? மேலும் இந்த 5% குறைப்பு இருக்குமா? அதுக்கான பாசிபிள் இருக்குமா? அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ, இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ஸ்ல கூட வந்து வந்திருக்கு. டெட் தேர்வுக்கான தேர்ச்சி மதிப்பெண் வந்து 5% குறைப்பதற்கான விரைவில் அரசாணை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ, அதில என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய அ அனைவருக்கும் கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ வந்து இந்த டெட்டு 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு டெட் அப்படிங்கிறத கம்பல்சரி கொண்டு வந்தாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா போன்ற பல்வேறு மாநிலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, டெட் மதிப்பெண் வந்து 5% வந்து கம்மியா இருக்கு. அதே மாரி தமிழகத்திலயும் வந்து குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. நமக்கு ரிசல்ட் டிலே ஆவுறதுக்கும் இதுதான் காரணம். மேபி அந்த ஜிஓ வந்து வெளியிட்டுட்டு, அதன் பிறகு தான் வந்து ரிசல்ட் வருவாங்க. சரி, இந்த நியூஸ்ல வந்து என்ன குடுத்துருக்காங்கங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ஸோ, கடைசியா வந்து என்னுடைய கருத்த வந்து சொல்றேன். அத கேட்டுட்டு நீங்க கமெண்ட்ல உங்களோட கருத்த சொல்லுங்க. இந்த டெட் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 150 மதிப்பெண்ணுக்கு வந்து நடத்துறாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, அதில தேர்ச்சி பெறணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொது பிரிவினருக்கு வந்து 60% மதிப்பெண். அதாவது 90 மார்க் அப்படிங்கிறத எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ, அத தவிர வந்து இதர பிரிவினர் இந்த பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு வந்து 55 சதவீதம் வந்து நம்ம வந்து பாஸ் அப்படிங்கிறது. அதாவது 82 மார்க்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ, இதுதான் வந்து நடைமுறை. அதில வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த நவம்பர்ல வந்து டெட் தேர்வு நடந்ததுன்னு, அதில எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, 40% வந்து நிர்ணயிச்சாங்க. இந்த ஒரு முறை மட்டும். திஸ் டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்லி அப்படிங்கிறதே நோட்டிஃபிகேஷன்ல சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ, அதன் பிறகு வந்து நெறைய பேர் வந்து கோரிக்கை குடுத்திருந்தாங்க. மற்ற மாநிலத்தில ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலத்தில வந்து டெட் தேர்ச்சி பெறுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பேக்வேர்டு கிளாஸ்க்கு வந்து 50%ம் அதாவது 75 மதிப்பெண் எடுத்தா தேர்ச்சி. சரிங்களா? ஸோ, எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு வந்து 40% வந்து நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பீகார், உத்தரப்பிரதேசம் பல்வேறு மாநிலத்தில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து தமிழகத்திலயும் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ, இந்த 50% அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம 75 மதிப்பெண் எடுத்தாலே அ தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இதுதான். அ இது வந்து ஏன் வந்து குறைக்கிறதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து அரசு பள்ளி ஆசிரியர்களும் வந்து கண்டிப்பா வந்து டெட் தேர்ச்சி அப்படிங்கிறத கவர்மெண்ட்டு சொல்லிடுச்சு. அதாவது வந்து கோர்ட் வந்து உத்தரவு குடுத்துருச்சு. சரிங்களா? ஸோ, அதனால வந்து அ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டெட் வந்து அறிவிச்சாங்க. அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நமக்கு வந்துட்டு மறுபடியும் வந்து அத நோட்டிஃபிகேஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல்னாக்க அது வந்து பின்வாங்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ, வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ, இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜிஓக்காக தான் வந்து ஸ்பெஷல் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் டிலே ஆகுது. அண்ட் ஏற்கனவே டெட்டு தேர்வு எழுதினவங்களுக்கும் வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிலே ஆகுது. இந்த ஜிஓ வந்து 75 மார்க் எடுத்தா தேர்ச்சி அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். ஓகேங்களா? ஏன்னா, இப்போ வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் வந்து அரசு பள்ளி ஆசிரியர்கள வந்து கைவிடாதுங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. எலக்ஷன் வரப்போது. அதனால 75 மார்க், அதாவது இந்த 50% 75 மார்க்ஸ் எடுத்தாலே போதும் அப்படிங்கிற இந்த ஜிஓ வந்த பிறகு தான் நமக்கு ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ, நிச்சயமா வந்து ஏன்னா இந்த இயர் எண்டு ஆட்சி முடிவு காலத்தில வந்து நெறைய அறிவிப்புகள், நெறைய சலுகைகள் வந்து அரசு வந்து குடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நிச்சயமா நமக்கு வந்து அந்த ஜிஓ வந்து வெளியிடுவாங்க. வெளியிட்ட பிறகு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, மேக்ஸிமம் 75 மார்க்ஸ் எடுத்தாலே போதுமானதாக இருக்கும் இந்த பேக்வர்ட் கிளாஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. தேங்க் யூ.